பசங்களா இவங்க தான் என்னுடைய 22 வருஷத்துடைய உழைப்பு. அரசியலுக்கே வராம மக்களுக்கு நான் செஞ்ச சேவை உங்க கண்ணு முன்னாடி நிப்பாட்டிருக்கு. இப்போ உங்க வயசு என்ன? 22 வயசாகுது. ஒரு வயசுல என் கையில வந்தார் இவர். அந்த போட்டோவை நீங்களே பாருங்க. இப்போ 22 வயசு. ஒரு குழந்தைய வளர்க்குறதுக்கு நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுவீங்க உங்களுக்கு தெரியும் இல்லை அந்த கஷ்டம் என்னென்னா. ஸ்கூலுக்கு அனுப்புறது வந்து ஃபீஸ் கட்டுறதுலேருந்து உடம்பு சரியில்லாமல் போனாலும் அவன் ஆசையில் நிறைவேற்றுறதுலேருந்து ஒரு குழந்தைக்கு அப்படின்னா 60 குழந்தைங்களை வளர்த்துருக்கேன். எவ்வளோ பிரச்சனை வந்திருக்கும், எவ்வளோ நோய்கள் வந்திருக்கும், எவ்வளோ நைட் தூங்காமல் வந்திருக்கும், அதில் எவ்வளோ டிஸ்டர்ப். அதுவும் என் வீட்டில் வளர்த்துருக்கேன். இதெல்லாம் எதுக்கு பண்ணேன்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் கடமை செய் பலனை எதிர்பார்க்காதுன்ற இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காக செஞ்சுருக்கேன், என் மக்களுக்காக செஞ்சுருக்கேன். ஏன்னா மக்கள் தான் என் படத்தை வந்து பார்க்குறாங்க. மக்களால் தான் நான் கார் வாங்குறேன், வீடு வாங்குறேன், சந்தோஷமா இருக்கேன். அவங்களுக்கு இந்த சொசைட்டிக்கு நான் ஏதாவது பண்ணேன். அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே பண்ண விஷயங்கள் பார்த்தீங்கல்ல. 22 வருஷம் உழைச்சிருக்கேன். ஒரு கதை ஒன்று சொன்னேன்ல, 2 வேலைக்காரங்க இருந்தாங்க. சின்சியராக யாருக்கும் ஜாலர் அடிக்காமல் எதுவும் பண்ணாமல் என் தொழிலுக்கு தர்மமாக என் மக்களுக்கு தர்மமாக என்ன பண்ணணுமோ 22 வருஷம் உழைச்சி உங்கள் கண்ணு முன்னாடி நிப்பாட்டிட்டேன். அந்த ஓனர் ஒரு பலன் கொடுத்தார்ல, அந்த ஓனர் யார் தெரியுமா? கடவுள். அந்த கடவுளுக்கு தெரியும் எனக்கு என்ன பலன் கொடுக்கும். இதுக்கு தான் அந்த கதை லிங்க் ஆகும்னு சொல்லி. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், நான் அரசியலுக்கு வரணுமா வேண்டாம்? வேண்டாம்னா வேணான்னு சொல்லுங்கள். வாப்பா வாடாகண்ணா, வா நண்பா வாங்கண்ணா அப்படின்னு சொல்லுங்கள். என் முடிவை நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் முடிவுக்காக காத்திருக்கேன்.